ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அபீஸ் வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற மூவி நேம் என்னென்னா எக்கோ. வாங்க இந்த மூவிக்குள்ளே போகலாம். இந்த மூவியோட ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் ஹோட்டலில் ஸ்டே பண்ணி இருக்கார். அவர் ஜன்னல் வழியாக கீழே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஜீப் கீழே வந்து நிற்குது. அந்த ஜீப் டிரைவர் ஹோட்டல் என்ட்ரன்ஸில் உள்ளவங்க கிட்ட இங்கே மோகன் யாராவது ஸ்டே பண்ணியிருக்காங்களான்னு விசாரிச்சுட்டு அவரோட ரூம் டோரை தட்டுறாரு. ரூமில் இருந்த மோகன் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு 2 பேரும் இன்ட்ரோ ஆகுறாங்க. அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாங்க, உங்களை 8:00 பிக்கப் பண்ணணுன்னு சொன்னாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது மோகனும் ஓகே வாங்க போகலாம், லக்கேஜ்லாம் எடுத்து வச்சுருங்கன்னு சொல்லவும் இந்த டிரைவரும் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் போகிற லொக்கேஷனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. கர்நாடகாவோட பிரம்மகிரி ஃபாரஸ்ட்டோட ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் இந்த லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் ஹேர்பின் பெண்டில் இருக்கிற ஒரு பிளேஸ். இது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடுவை ஜாயின் பண்ணும். உங்களுக்கு எப்படி இந்த பிளேஸ் தெரியும் அப்படின்னு டிரைவர் கேட்கும்போது மோகன் சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவருக்கு அங்கே நிறைய லேண்ட் இருக்கு. அப்புறம் அந்த டிரைவர் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்டுட்டு ஒரு பாக்ஸ் மேலே போய் இடிச்சிடுவார். அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு டாக் இருக்கும். அந்த டாக் கத்துனதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் சீனில் 2 பேரும் ட்ராவல் பண்ணி ஒரு குட்டி ஊரை தாண்டி அந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போது 2 பேரும் பேசிட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. மோகன் எதுக்காக இந்த ஃபாரஸ்ட்க்கு வந்திருப்பாருன்னா, இந்த ஃபாரஸ்ட்டில் உள்ள ஒரிஜினல் மலேசியன் டாக்ஸ் ப்ரீட் எடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பார். ஸோ பேசிகிட்டே லொக்கேஷனை ரீச் பண்ணியிருப்பாங்க. அப்போது டிரைவர் சொல்வார், அப்போ தான் அந்த லேடிக்கிட்ட இருந்து திட்டு வாங்காமல் இருக்க முடியும். நீங்கள் யாரை பற்றி சொல்கிறீங்கன்னு இந்த மோகன் கேட்கவும் இந்த டிரைவர் சொல்கிறாரு, மிலாத்தியாக்கா குரியச்சனோட ஒய்ஃப் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாதா? அப்புறம் நெக்ஸ்ட் சீனில் மோகன் கேட்குறாரு, குரியச்சனோட விசாரணைலாம் எப்படி போயிட்டுருக்குன்னு. அப்போது டிரைவர் கேட்குறாரு, எந்த விசாரணைன்னு? 5-6 வருஷம் ஆச்சு, இப்போ லெட்டர்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. இப்போ எங்கே இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. போலீஸ் தேடி வந்தாலும் உடனே அப்ஸ்கேண்ட் ஆயிடுவார். நெக்ஸ்ட் சீனில் மோகன் வந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவார். டிரைவரும் பேமெண்ட் வாங்கி நெக்ஸ்ட் சீன் என்னென்னா கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. ஒரு ஜீப் மலை மேலே போயிட்டுருக்கு. பார்த்தா அதே டிரைவர் தான் வராங்க. அந்த ஜீப்பில் யார் யார் இருக்காங்கன்னா ஒரு டாக்டரும் நம்ம ஹீரோவும் இருக்கார். டாக்டர் எதுக்காக வந்திருக்காருன்னா மலை மேலே உள்ள மிலாத்தியாக்காக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வந்திருக்கார். அப்போ போகிற வழியில் ஹீரோ கிட்ட கேட்குறாரு, நிறைய டாக்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த டாக்லாம் எங்கே இருக்கும் அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த ஹீரோ சொல்கிறாரு, இல்லை இது காட்டுக்குள்ளே தான் சும்மா சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ மிலாத்தியாக்காக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ரிட்டன் டாக்டர் போகும்போது அந்த டிரைவர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு வாக்கி டாக்கியில், நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த டாக்டர் கேட்குறாரு, எதுக்காக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது அந்த டிரைவர் சொல்கிறாரு, நான் இங்கேருந்து கிளம்பி 1 ஹவர்க்குள்ளே ரீச் ஆகலைன்னா போலீஸ்க்கெலாம் இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அதுக்காக தான். நெக்ஸ்ட் சீன் பார்த்தா அப்படியே மிலாத்தியாக்காவுக்கு வந்து இந்த ஹீரோ டேப்லெட்லாம் கொடுத்துட்டு சரி நீங்கள் தூங்குங்க, காலையில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதோட பார்த்தா வெளியில் வந்து ஒரு டாக் வந்து கத்துற சவுண்டு கேட்கும். எதுக்காக இந்த டாக் வந்து கத்திகிட்டே இருக்குது அப்படி சொல்லிட்டு மிலாத்தியாக்காட்ட கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அதனால தான் கத்திகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீங்கள் தூங்குங்க, நான் காலையில் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆயிடும். அப்போ இந்த ஹீரோவும் எழுந்திரிச்சு இந்த வீட்டையெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பார். அப்புறம் அந்த ஹீரோவும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிடுவார். போஸ்ட் ஆஃபீஸ் போன பின்னாடி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற பொண்ணு வந்து ஹீரோவுக்கு வந்து தெரிஞ்ச பொண்ணு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக பேசிப்பாங்க. ஸோ அந்த வந்த மணி ஆர்டரில் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 பேருக்கும் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். அதே டைமில் தான் ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக பாப்பச்சின்னு ஒருத்தர் வந்திருப்பார். அப்போது ஹீரோ கேட்பார், என்ன நீங்கள் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரா, அவர் கூட நீங்கள் சுற்றிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது பார்த்தா அதே காருக்குள்ளே தான் அந்த வெளியிலேருந்து வந்தவரும் இருப்பார். அப்போது வந்து மிலாத்தியாக்கா பற்றி குரியச்சன் பற்றி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேவி ஆஃபீஸர் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவர் ஒன்றும் போலீஸ் இல்லையே அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை போலீஸ்லாம் இல்லை, நேவியில் தான் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த காரில் ஏறி ஹீரோவும் அவங்க கூட போயிடுவான். போன பின்னாடி அந்த நேவி ஆஃபீஸர் வந்து விசாரிப்பார், குரியச்சன் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா, மிலாத்தியாக்காட்ட ஏதாவது கேட்டிருக்கே அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் பர்சனலாக எதுவும் பேசினது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அதே சீனில் என்ன நடக்கும்னா ஒருத்தவர் வந்து மிலாத்தியாக்கா இருக்கிற வீட்டை நோக்கி போயிட்டுருப்பார். ஸோ இவன் வந்து பயந்துட்டே என்ன பண்ணியிருப்பான்னா இந்த ஹீரோ சீக்கிரம் போய் மிலாத்தியாக்காவை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருப்பான். போயிட்டுருக்கும்போது தூரத்தில் ஒருத்தவன் கொடையை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்ப்பார். அந்த டைமில் மிலாத்தியாக்காக்கு ஏதாவது ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு அவன் வந்து சீக்கிரமாக அந்த வீட்டுக்கு ஓடுவான். பார்த்தா மிலாத்தியாக்கா சமைச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் தான் அந்த நாய்க்குட்டியும் குட்டி போட்டு கிடக்கும். அப்போ வந்து அந்த ஹீரோ கேட்பான், எங்கே இதோட அம்மா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவன் எங்கே போனாலும் தெரில அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மிலாத்தியாக்கா கிட்டே கேட்குறாங்க. கேட்ட பின்னாடி என்ன கேட்குறாங்கன்னா, இங்கே யாராவது வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இங்கே யாரும் வரலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் கீழே ஒருத்தவரை பார்த்தேன், அதனால தான் கேட்டேன். அப்போ நீ பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு கேட்டிருக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வர்றதுக்குள்ளே அவர் போயிட்டாரு, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்டேன் யாராவது வந்தாங்களா அப்படின்னு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த நேவிக்காரரும் இன்னொருத்தவரும், அதாவது அந்த
பாப்பச்சன் இருக்கார்ல, அந்த பாப்பச்சனும் பேசிட்டு போயிட்டுருக்காங்க காரில். எப்படியாவது அந்த குரியச்சனை வந்து நம்ம பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிகிட்டே போயிட்டுருக்கும்போது அந்த காரில் வந்து பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு. அப்போ வந்து அந்த நேவிக்காரர் சொல்கிறாரு, பிரேக் ஃபெயிலியர் ஆயிருக்கு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கார் ஸ்பீடாக அந்த இறக்கத்தில் மலையிலேருந்து போயிட்டுருக்கும். அப்போது அவர் வந்து அதனால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவார்னா, ஒரு மரத்து மேலே முட்டி ஸ்டாப் பண்ணிடுவார். அப்புறம் பார்த்தா 2 பேரும் சேஃப் ஆயிடுவாங்க. ஸோ அந்த 2 பேரும் அந்த நேவிக்காரர் என்ன பண்ணுவார்னா, அந்த டோரை விட்டு வெளியில் வந்து குரியச்சன் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க, என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த சீனை வந்து அப்படியே கட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் சீன் என்னென்னா, மிலாத்தியாக்காவோட ஹவுஸ் கட்டுவாங்க. அப்போ வந்து ஹீரோவும் மிலாத்தியாக்காவும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னா, ஹீரோ கேட்பான், உங்களுக்கு வந்து மலேசியா மந்திரம்லாம் தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது, மலேசியா மந்திரமா? இல்லை, எனக்கு அப்போல்லாம் எதுவும் தெரியாது, முன்னாடி இருந்தது, இப்போல்லாம் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அப்போ வந்து அந்த ஹீரோ கேட்பான், நீங்கள் முன்னாடி கற்றுக்கிட்டது தானே, அது உங்களுக்கு எப்படி மறந்து போகணும்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்போ மிலாத்தியக்கா கேட்பாங்க, என்னோட பேர் வந்து மிலாத்தினே உனக்கு நீ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ ஹீரோ கேட்பான், உங்கள் பேர் வந்து மிலாத்தி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை மலேசியாவிலேருந்து வந்தனால எல்லோரும் மலேசியா கறின்னு சொன்னாங்க, அப்புறம் மலாய் கறின்னு சொன்னாங்க, அது அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு மிலாத்தின்னு மாறிடுச்சு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் என்னென்னா, ஹீரோ ஒரு மரத்து மேலே நின்றுட்டு ஒரு தேன் கூட வந்து இது பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு ஜீப் வரும். யாருன்னா அதே டிரைவர் தான் வந்திருப்பார். அப்போ அந்த டிரைவர் கூட ஒருத்தர் வந்திருப்பார். அவர் யார் அப்படி சொல்லிட்டு அந்த டிரைவர்கிட்ட வந்து இந்த ஹீரோ கேட்பான், நீ வேலை பார்க்குறன்னு தெரியும், யார்கிட்ட வேலை பார்க்குறன்னு தெரிய வேணாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அந்த கூட வந்திருக்கிறவங்க யாருன்னா மிலாத்தியோட பையன். மிலாத்திக்கு வந்து 2 பையன், ஒருத்தவங்க வந்து பாம்பே, கல்கட்டா அந்த மாதிரி இருக்கும்போது இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. மிலாத்தியோட பையன் வந்து மிலாத்திக்கிட்ட, நீங்கள் ஏன் இங்கே இருக்கீங்க, கீழே வந்து இருக்கலாம்ல, எதுக்காக இந்த மலை மேலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஏதாவது எமர்ஜென்சினா கூட எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன், நான் எங்கேயும் கீழேலாம் வரமாட்டேன், நான் என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும், நீ பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நெக்ஸ்ட்டு வந்து மிலாத்தி பையன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பற்றி பேசுவார். ஏன்னா குரியச்சனுக்கு வந்து நிறையா ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது எப்படியாவது நம்ம பேரில் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, மிலாத்தி சொல்லுவாங்க, எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் பேரில் தான் இருக்குது, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பேசி முடிச்சுட்டு போகும்போது அந்த ஹீரோ கிட்ட அந்த ஓனர் சொல்லுவார், இல்லை நானும் அம்மா கிட்ட சொல்லி பார்த்தேன், நீயும் ஏதாவது பேசிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட காசு கொடுத்துட்டு போயிடுவார். இவன் வேணான்னு சொல்லுவான், ஆனால் வந்து அதுக்கப்புறம் அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தனால வாங்கிப்பான். கிரியேச்சனுக்கு எப்போவுமே மற்றவங்கள விட இந்த நாய்கள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி மிலாத்தி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இந்த நாய்களை தேடி வரும்போது தான் என்னையும் அவர் மீட் பண்ணுறாரு, இந்த கதை உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது, எனக்கு தெரியாது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அந்த காலத்துலலாம் மட்ராஸில் இருந்தும் நாகப்பட்டினத்தில் இருந்தும் தான் மலேசியாவுக்கு வாரத்துக்கு 2 முறை வந்து கப்பல் போகும், அதில் தான் வருவாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ரப்பர் தோட்ட வேலைக்கும் இந்த மாதிரி மற்ற வேலைக்கு தான் வருவார். ஆனால் வந்து குரியச்சன் அதுக்காக வரல, இந்த நாய்களை தேடி தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் வந்து ஒரு வீட்டில் இருந்தேன், அப்போ வந்து இந்த வீட்டை சுற்றி நிறையா நாய்கள் வந்து காவலில் இருக்கும். அப்போது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வந்தாங்க, அதில் குரியச்சன் ஒன்று, அந்த மோகன் ஒன்று. அப்போ தான் எனக்கு இந்த 2 பேரை தெரியும். அப்போது வந்து அந்த குரியச்சன் கேட்டார், இது யார் உங்கள் டாக்டரா அப்படி சொல்லி கேட்கும்போது, இல்லை இது என்னோடய ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி அந்த மலேசியாக்காரவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதோட இவங்க பேர் சோய் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து அந்த என் ஒய்ஃப் கிட்ட வந்து அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இவங்க வந்து இந்த நாயை தேடி தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓகே அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருப்பாங்க. அப்போ கொஞ்ச நாள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணி பார்த்துட்ருப்பாங்க, இந்த டாக்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பாங்க. அப்போது வந்து இந்த குரியச்சன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கேமராவை எடுத்து அந்த டாகோட ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கேட்பார், எதுக்காக நீங்கள் வந்து இந்த நாயை வந்து ப்ரொடெக்ஷனுக்கு இப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம நாயாக இருந்தாலும் சரி, மற்றவங்களா இருந்தாலும் சரி, நம்மளோட கண்ட்ரோலில் இருக்கும்போது தான் நம்மளை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ அதனால் அதை கேட்டுட்டு, சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சோயிட்ட சொல்லிவிட்டு இவங்க வந்து 3 பேரும் கப்பலில் வந்து கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னென்னா, அந்த குரியச்சனும் மோகனும் கப்பலில் வருவாங்க. கப்பலில் வரும்போது அப்போ வந்து சோயை வந்து கூப்பிடுவாங்க. சோயை கூப்பிடும்போது ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக தான் அவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. அப்போ வந்து மோகன் சொல்லுவார், நீ இங்கேருந்து கத்தி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அவளோட ஹஸ்பண்ட் இறந்த விஷயத்த நான் எப்பட்றா இப்படி கத்தி சொல்ல முடியும், இதெல்லாம் கத்தி சொல்கிற விஷயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, பார்த்தா அந்த சொல்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ வந்து அவங்க வளர்த்த நாய் எல்லாமே என்ன பண்ணிடும்னா, அவங்கள உள்ளே வர விடாமல் தடுத்து நிறுத்திகிட்டே இருக்கும். இந்த நாய் எப்படின்னா வந்து
அந்த எப்படி வந்து அத ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ, அதே மாரி தான் அது பண்ணிட்டே இருக்கும். எப்படின்னா ஷிஃப்ட் படி மாறி மாறி அது காவல் காத்துட்டே இருக்கும். அத மீறி யாராலும் அந்த வீட்டுக்கு போக முடியாது. அப்போ வந்து சரி அப்படி சோயிட்ட சொல்லும்போது, அவங்களும் வெளியில வரலாம் அப்படிங்கிற மாரி ட்ரை பண்ணுவாங்க. அந்த நாய் என்ன பண்ணிரும்னா, அவங்களே வெளியில வர முடியாம அட்டாக் பண்ணிரும். ஸோ சாயும் ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆயிருவாங்க. அப்போ வந்து அந்த மோகன் என்ன பண்ணிருவாருன்னா, "இல்ல நான் கிளம்புறேன். இதுகள்ட்டருந்து தப்பிச்சா மட்டும் தான் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு முடியும். இங்க வந்து வார் வேற நடந்துட்டுருக்கு. ஸோ நம்ம இப்போவே கிளம்பி ஆகணும்னு" சொல்லும்போது, குரியச்சன் என்ன பண்ணுவாரு, "எப்படி இந்த பொண்ண தனியா விட்டுட்டு வர்றது?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டுருப்பார். அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு மோகன் என்ன பண்ணிருவாரு, இன்னொரு போட்ல அவர் கிளம்பிருவாரு. ஆனா குரியச்சன் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்போ வந்து அந்த ஹீரோ கேட்குறான், "எவ்வளோ நேரம் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "எவ்வளோ நேரமா? எவ்வளோ நாள்னு கேளு" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நாள் கணக்கா அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்போ வந்து கொஞ்ச நாள் கழிச்சு இந்த குரியச்சன் வந்து, "நீ இருக்கியா? நான் பேசுறது உனக்கு கேட்குதா?" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்கும்போது, அவளால வந்து நடக்கவே முடியாது. டாக் கடிச்சனால ரொம்ப அவளால அஃபெக்ட் ஆயிருக்கும். அவளால எந்திரிச்சு நிக்க கூட முடியாது. ஸோ, அவ என்ன பண்ணுவான்னா, அந்த கைய வச்சு அந்த டோர பிடிச்சு இப்படியே எந்திரிச்சு வெளியில பாப்பா. அத பார்த்துட்டு இது பண்ணவரு, "அப்புறம் எப்படி அவரு காப்பாத்துனாரு?" அப்படி சொல்லிட்டு அந்த ஹீரோ கேட்பாரு. "அப்போ நீ வந்து இவ்வளோ நாள் இந்த வீட்ல உள்ள ஃபோட்டோவ போய் நீ பார்க்கவே இல்லையா?" அப்படி சொல்லி கேட்பாரு. அப்ப வந்து கேட்பாங்க அந்த மிலாத்தி வந்து கேட்பாங்க. அப்பதான் அந்த ஹீரோ வந்து அந்த ஒரு ஃபோட்டோவ போய் பார்ப்பான். அப்பதான் தெரியும், அந்த குரியச்சன் வந்து ஒரு ஹண்டர் அப்படிங்கிற மாரி தெரியும். ஸோ, அந்த ஃப்ளாஷ்பேக்கில அந்த குரியச்சன் என்ன பண்ணுவாருன்னா, அப்பதான் சரி இதுக்கு மேல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, பேக்லேருந்து கன் எடுத்து எல்லா நாயும் ஷூட் பண்ணிருவாரு. எல்லாமே இறந்த பின்னாடி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து போய் கேட்பாங்க. அதாவது மிலாத்தி தான் அந்த பொண்ணே. அப்ப அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்கும்போது, "உங்க ரிலேட்டிவ் யாராவது இருக்காங்களா? நான் இங்க கொண்டு போய் விட்டுர்றேன். உன்னோட ஹஸ்பண்ட் இப்படி இறந்து போயிட்டாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிருவான். அதோட அந்த பொண்ணு சொல்லுவா, "எனக்கு இது இங்க இருக்கு. எனக்கு ரிலேட்டிவ்லாம் யாரும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, சரி அப்படிங்கிற மாரி இவர் என்ன பண்ணிருவாருன்னா, அந்த இறந்த நாயெல்லாம் ஒரு குழியில தோண்டி புதைச்சிருவாரு. அப்போ அது போட்டு குட்டிங்க என்ன பண்ணும்னா, அந்த குழி மேல நின்டு பார்த்துட்ருக்கும். சரி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த குரியச்சன் என்ன பண்ணிருவாருன்னா, அந்த டாகையும், அந்த பொண்ணையும் இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவாரு. இந்த ஸ்டோரிலாம் சொல்லி முடிச்சதுக்கு பின்னாடி மிலாத்தி என்ன பண்ணிருவாங்கன்னா, தூங்குறதுக்கு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஆல்ரெடி அந்த நேவி ஆஃபீஸர் வந்து சொல்லியிருந்தோம்ல, அவர் வந்து சொல்லியிருப்பாரு ஹீரோ கிட்ட, "நீ என்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் என்கிட்ட சொல்லணும்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கும்போது, இவன் என்ன பண்ணுவான்னா, இவங்க சொன்ன ஸ்டோரி எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த நேவி ஆஃபீஸ்கிட்ட சொல்லிட்டுருப்பான். அப்போ வந்து அந்த டிரைவரும் இருப்பாரு. அப்போ வந்து அந்த டிரைவர் கிட்ட வந்து, "உங்களுக்கு மோகன பத்தி தெரியுமா?" அப்படி சொல்லி கேட்கும்போது, "ஆமா, நான் தான் கொண்டு போய் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு காட்டுல இறக்கி விட்டேன். ஆனா, அவர் இப்ப இறந்துட்டாரு." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆனா, எனக்கு கொஞ்சம் மனம் உளைச்சலாவே இருக்கு. ஏன் அவர கொண்டு போய் அங்க இறக்கி விட்டோம் அப்படின்னு. அப்போ வந்து அந்த நேவி ஆஃபீசர் கேட்குறாங்க ஹீரோ கிட்ட, "உனக்கு தெரியுமா?" அப்படி சொல்லி. "இல்ல, நான் அவர பார்த்ததே இல்ல. நான் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க இங்க இருந்திருக்காங்க. எனக்கு தெரியாது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பான். அப்போ வந்து ஹீரோ வந்து சரி இந்த மாரிலாம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு, சரி கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கும்போது, அப்போ ஒருத்தவர் வந்து, "என்ன நீ ஊர் பக்கமே போறதில்லையா? நீ என்ன ஊர் சொன்ன? உங்க ஊர் என்ன வாலு, பாறை அந்த மாரி ஏதோ சொன்னியே. வால்பாறை." அப்படி சொல்லும்போது, "நாங்க போனோம். அங்கே விசாரிச்சோம். எப்படியாவது உன்னைய பத்தி சொல்லிக் குடுத்துடலான்னு தான் பார்த்தோம். ஆனா உன்னைய பத்தி தான் யாருக்குமே அங்கே தெரியவே இல்ல. உண்மைய சொல்லு. நீ வந்து உன்னோட சொந்த ஊர் வந்து அது இல்ல தானே?" அப்படிங்கிற மாரி இது பண்ணியிருப்பாங்க. அப்போதான் நமக்கு ஹீரோவ பத்தி கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. இவன் ஏதோ நம்மள வந்து டைவர்ட் பண்றான் அப்படிங்கிற மாரி நமக்கு அந்த ஸ்டோரியில புரியுது. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நாங்களும் வந்து குரியச்சன தேடி தான் வந்திருக்கோம். நீயும் அதுக்கு தான் வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியும். ஸோ நீ வந்து எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன்லாம் சொன்னீன்னா, நானும் அதுக்கேத்த மாரி இது பண்ணுவேன். நம்ம எப்போவாச்சும் அத தேடி போலாம். அவர தேடி போலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி போலாம். இவர் இந்த காட்டுல இருக்கிற ஏதோ ஒரு குகையில தான் மறைஞ்சு வாழ்ந்துட்டுருக்காரு." அப்படிங்கிற மாரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்படி சொல்லும்போது, "சரி நம்ம ஒரு நாள் அவர தேடி போலாம்." அப்படிங்கிற மாரி ஹீரோவும் சொல்லியிருப்பான். ஹீரோவும் சொல்லிட்டு அவனும் நடக்க ஆரம்பிச்சிருப்பான். அப்போ வந்து அந்த 2 பேர்ல ஒருத்தன் சொல்லுவான், "நீ தான் மோகன கொன்னன்னு எங்களுக்கு தெரியும்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஹீரோ திரும்பி ஒரு லுக் விட்டுட்டு அவனோட ஃப்ளாஷ்பேக்க யோசிச்சுட்டு இருப்பான். எப்படின்னா, மோகன் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து இப்ப தங்கியிருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா வரைக்கும் இவன் வந்து இது பார்த்துட்டே இருந்திருப்பான். அப்போ வந்து மோகன் வந்து ஒரு மலை மேல நின்னுட்டு பைனாகுலர்ல பார்த்துட்ருப்பாரு. அப்போ வந்து இந்த ஹீரோ பின்னாடி இருந்து எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி பார்த்துட்ருப்பான். ஸோ அந்த டைம்ல வந்து மோகன் வந்து கண்டுபிடிச்சுருவாரு. "நீயும் ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருப்ப. நீ வந்து எப்படியாவது என்னைய அட்டாக் பண்ணுவேன்னு தான் நானும் பார்க்குறேன். என்னைய அட்டாக் பண்ண மாட்ற. உனக்கு என்ன வேணும்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அப்போ வந்து
குரியச்சன் எங்கே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மோகன் கிட்ட வந்து ஹீரோ கேட்பார். அப்போ வந்து மோகன் சொல்வார், நானும் அவனை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் ஆஃபீஸரை கொண்டுட்டு அவன் தலைமறைவானதா பேச்சு வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கே இருக்கானோ எனக்கும் தெரில. அவனுக்கு தான் பிடிக்குமே எல்லாருக்கும் ட்ராப் செட் பண்ணிட்டு எல்லா பழியும் மற்றவங்க மேலே போடுறதுக்கு. அதனால தான் நானும் அவனை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, குரியச்சன் இங்கே தான் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே ஒரு கேவுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறதா அவருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அப்போ தான் ஒரு தடவை என்கிட்ட சொன்னான். ஆனால் அது எந்த இடம்னு தெரில. ஆனால் இங்கே எப்போவுமே வந்து ரன்னிங் வாட்டர் இருந்துகிட்டே இருக்குமா. அப்புறம் அவனோட ட்ரெயின் பண்ண டாக்ஸ் வந்து அவனுக்கு ஃபுட் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதனால அவனுக்கு வந்து வெளியில் வர்றதுக்கான அவசியமும் இங்கே இருக்காது. நீயும் பார்த்தல நான் கொண்டு வந்த நாய் எவ்வளோ நாள் ஆச்சு அங்கே கட்டி போட்டு. ஆனால் எந்த நாயுமே அதை தேடி வரல. ஸோ அப்போனா அந்த மற்ற டாக்ஸ் எல்லாம் எவ்வளோ கண்ட்ரோலாக அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு நீ தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி மோகன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. இவ்வளோ நாள் ஆகியும் இந்த டாகை தேடி எந்த டாகும் வரல. அதனால தான் எனக்கு கன்ஃபார்மாக இருக்குது இந்த குரியச்சன் இங்கே தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதோட என்ன பண்ணுவாருன்னா, இவர் கேம்ப் போட்ட இடத்துக்கு ஹீரோவை கூட்டிகிட்டு வந்திருப்பார். ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்குது. அதனால என்ன பண்ணுறாருன்னா, இந்த மோகன் என்ன பண்ணாருன்னா, சீக்கிரமாக பைனாகுலர் எடுத்துகிட்டு அந்த என்ன சவுண்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்காக ஒரு மலை உச்சியில் நின்று பார்த்துட்ருப்பார். அந்த டைமில் எங்கேருந்தோ ஒரு 2 டாக் வந்து என்ன பண்ணுன்னா, அவர் மேலேருந்து தள்ளி விட்டுரும். இவனும் ஹீரோவும் அவனை காப்பாற்றுறதுக்காக போவார். பார்த்தா காப்பாற்ற முடியாது, தள்ளி விட்ருவாங்க. அப்போ அவர் விழுந்து இறந்துருவார். இதுதான் வந்து ஹீரோ வந்து யோசிச்சு பார்த்தா ஃப்ளாஷ்பேக். இதே டைமில் தான் நெக்ஸ்ட் அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோடனே வீட்டில் பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோ வந்து உட்காந்து யோசிச்சுட்ருப்பார்ல. அதுக்கப்புறம் என்னென்னா, இவனும் போய் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு, அப்போ மிலாத்தி பாட்டிக்கு வந்து ஒரு பால் வந்து கொண்டு போய் கொடுப்பான். கொண்டு போய் கொடுத்தா அந்த பாட்டி எந்திரிச்சு பார்த்துட்டு, அந்த பால்லேருந்து 2 சொட்டு எடுத்து தரையில் போட்டு எறும்புக்கெலாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது சாகலைனா தான் இது வந்து அந்த பாட்டியுமே அந்த எந்த ஃபுட்டாக இருந்தாலுமே சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அந்த பாட்டி வந்து எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் அந்த ஹீரோவோட சேர்த்து 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி குரியச்சனை தேடி ஃபாரஸ்ட்குள்ளே போவாங்க. அதே டைமில் நேவி ஆஃபீஸரும் டிரைவரை ஃபாலோ பண்ணி போயிருப்பாங்க. டிரைவர் கர்நாடகா பார்டரில் இருக்கிற போஸ்ட்டில் லெட்டர் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். நேவி ஆஃபீஸர் கண்டுபிடிச்சிருவார், டிரைவர் தான் குரியச்சனுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னு. அப்போது அந்த டிரைவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அடித்து விசாரிப்பாங்க. அப்போ அந்த டிரைவர் சொல்வார், 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த லெட்டர்ஸ்லாம் போஸ்ட் பண்ண சொல்லி குரியச்சன் கொடுத்துட்டு போனார். அவர் இருக்கிற இடத்த பற்றி எதுவுமே சொன்னதில்லை. ஃப்ளாஷ்பேக்கில் குரியச்சன் டிரைவர்கிட்ட பேசினதை சொல்கிறாங்க. பேசிட்டு குரியச்சன் வீட்டுக்கு போகிற வரை காட்டுறாங்க. இதெல்லாம் 6 இயர்க்கு முன்னாடி நடந்தது. அதே டைமில் தான் மோகனும் குரியச்சனை தேடி வந்துட்டு போயிருப்பார். வந்துட்டு மிலாத்தி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிருப்பார். என்ன உண்மைனா, மிலாத்தியோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டை பொய்யான கேஸ் போட்டு குரியச்சன் தான் ஜெயிலில் போட்டிருப்பாரு. ஸோ மிலாத்திக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ தான் மிலாத்தி குரியச்சன் கிட்ட சொல்லுவாங்க, உங்களை தேடி மோகன் வந்திருந்தாரு. அவர் சொன்னதெல்லாம் உண்மையா? நீங்கள் தான் என் ஹஸ்பண்டை ஜெயிலில் போட்டிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. குரியச்சனும் இவளுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு இன்னும் ரியலைஸ் பண்ணிவிட்டு, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இப்படி பண்ணேன். இதை பற்றி பேச எனக்கு டைம் இல்லை, ஸோ வந்து பேசிக்கலான்னு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். டிரைவர்கிட்ட குரியச்சன் பாடி கார்டு பற்றி சொல்லியிருப்பார். ஆனால் யாருன்னு சொல்லியிருக்க மாட்டார். இந்த ஃப்ளாஷ்பேக் நடந்த டைமில் ஃபாரஸ்ட்குள்ளே போன 3 பேரை பற்றி 3 பேரும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு போன தண்ணிலாம் முடிஞ்ச பின்னாடி ஹீரோ அவங்ககிட்ட இருந்த தண்ணியை கொடுத்துட்டு நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு போயிருப்பார். திரும்ப வந்து பார்த்தா 2 பேரும் மயங்கி இருப்பாங்க. எல்லாமே ஹீரோவோட பிளான் தான். இப்போ தான் நமக்கு புரியும், ஹீரோ தான் அந்த குரியச்சனோட பாடி கார்டுன்னு. நெக்ஸ்ட்டு 2 பேரையும் மரத்தில் கட்டி வைக்கலான்னு பார்த்தா பின்னாடி சடனாக 2 பேரும் முழிச்சிருவாங்க. அப்போ தான் ஹீரோவுக்கு தெரியும் 2 பேரும் போலீஸ்னு. ஸோ 2 பேர்கிட்டையும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு ஒரு போலீஸை கொலை பண்ணிடுவான். இன்னொரு போலீஸை பாம்பு கடிச்சிடும். அந்த போலீஸ் என்னை காப்பாற்றுன்னு சொல்லும்போது, இந்த ஃபீலிங்ஸ்லாம் எப்போவோ எனக்கு செத்து போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் ஹீரோ அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறான். அவனுக்கு 6 வயசு இருக்கும்போது திருவனந்தபுரத்தில் கோவிலுக்கு வரும்போது வெடிகுண்டு வெடித்து அவங்க அம்மா அப்பா இறந்துருப்பாங்க. அந்த டைமில் தான் குரியச்சன் வந்து இவனை எடுத்து வளர்த்து பாடிகார்டாக ஆக்கியிருப்பார். ஸோ இவனும் வந்து குரியச்சன் ட்ரெயின் பண்ண பையன்தான். இதே டைமில் நேவி ஆஃபீஸர் மிலாத்தி வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு போயிருப்பார். அப்போது டாக்ஸ்லாம் அவங்கள வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாது. மிலாத்தி தான் சிக்னல் கொடுத்து அந்த டாக்ஸ் எல்லாம் சரி அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த டைமில் தான் டாக்ஸும் சரி உள்ளே போங்க அப்படிங்கிற மாதிரி அலோவ் பண்ணிவிட்டு அதுவும் போயிடும். குரியச்சன் மோகன் பற்றிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது 6 இயர்க்கு முன்னாடி குரியச்சன் வந்துட்டு போனதை, அதுக்கப்புறம் அவர் எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியாது, இதை பற்றி எனக்கு வேறு எதுவும் தெரியாதுன்னு மிலாத்தி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அந்த நேவி ஆஃபீஸர் ஹீரோவை பற்றி சொல்லுவாங்க. அவன்கிட்ட சேஃபாக இருங்க, அவன் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு நடிக்கிறான், அவன் சொன்ன டீட்டெயில் எதுவுமே உண்மை கிடையாது,
நான் சொன்ன மாரி நீங்க காட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேவி ஆஃபீஸரும், பாப்பச்சனும் கிளம்பிருவாங்க. அவங்க போன பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ வந்து மிலாத்தி வீட்டுக்கு வரான். அப்ப தூரத்துல பார்க்கும்போது மிலாத்தி என்ன பண்றாங்கன்னா, பைனாகுலர் வச்சுட்டு அந்த ஃபாரஸ்ட்ட வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் பக்கத்துல போம்போது மிலாத்தி கேட்குறாங்க, "என்ன இப்போ ஊருக்கு போறேன்னு சொன்ன, உடனே வந்துட்ட?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல இங்க வேலை முடிஞ்சுச்சு அதனால தான் வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, மிலாத்தி கேட்பாங்க, "நீ ஒருத்தனாச்சும் குரியச்சனுக்கு பாதுகாப்பா இருக்கியே, மத்த எல்லாருமே அவன கொலை பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதே டைம்ல தான் நேவி ஆஃபீஸரும், பாப்பச்சனும் ரியலைஸ் பண்றாங்க. இந்த டாக்ஸ் எல்லாம் எங்க இருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா, யார் கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு ஏத்த மாரி தான் இது இருக்கும். அப்பதான் வந்து அந்த ஹீரோ சொன்னத யோசிச்சு பார்க்குறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட்டு அந்த வீட்டுக்கு வரும்போது, அவன அவன வந்து அந்த டாக்ஸ்லாம் அலோ பண்ணவே கிடையாது. அந்த டைம்ல தான் மிலாத்தியும் உடம்பு சரியில்லைன்னு கீழ போயிருக்காங்க. அவங்க வர்ற வரைக்கும் அவன் வந்து மரத்து மேலேயே இருந்திருக்கான் 2 நாளா. அவங்க வந்த பின்னாடி தான் அந்த டாக்ஸ் எல்லாமே அவன ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தூரத்தில இருக்கிறவங்கள இங்க இருக்கிறவங்க தான் யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க இந்த டாக்ஸ் மூலமா, அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதே டைம்ல தான் மிலாத்தியும், ஹீரோவையும் காட்டுறாங்க. அப்பதான் வந்து மிலாத்தி வந்து ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, "ஏதாவது ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா என்னையும் நீ கொலை பண்ணியிருப்பியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோவும் சிரிச்சுட்டே சொல்றாங்க, கண்டிப்பா கொலை பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து இவனுக்கு புரியுது. அப்போ வந்து அப்போதான் ஹீரோக்கும் புரியுது. அப்போ வந்து குரியச்சன கண்ட்ரோல் பண்ண டாக்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றது மிலாத்தி தான் அப்படிங்கிறத அவன் ரியலைஸ் பண்ணிட்டு அந்த கத்தி எடுக்குறான் கொலை பண்றதுக்காக. அந்த டைம்ல தான் சுத்தி இருக்கிற எல்லா நாயும் இவங்க கண்ட்ரோல்னால அவங்கள வந்து எதுவுமே பண்ண முடியாம பண்ணுது. ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம எதையுமே கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணக்கூடாது. அவங்களோட ஃப்ரீடத்துக்கு ஏத்த மாரி அவங்கள விட்டறணும். இத தான் இந்த ஸ்டோரி வந்து சொல்லுது.